வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களையும் பாதிக்க போற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, புதுசா வந்திருக்கிற ரூல்ஸ், கிடைக்க போற பலன்கள்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ எல்லாரும் மனசுலயும் இருக்கிற முதல் கேள்வி இதுதான். நம்மளோட ரேஷன் பலன்கள் ஆபத்துல இருக்கா? நம்மளுக்கு கிடைக்கிற பொருள்லாம் நின்னுடுமா? வாங்க இந்த கேள்விக்கு நேரடியா பதில தேடலாம். ஓகே, ரேஷன் கார்டுல வந்திருக்கிற புதிய விதிகள், முக்கியமா 2 பெரிய மாற்றங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னு, இகேஒய்சின்னு சொல்ற ஒரு கட்டாய சரிபார்ப்பு. இன்னொன்னு, அரசியல் கட்சிகள் தர்ற நிதி உதவி வாக்குறுதிகள். இதெல்லாம் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல் விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ரேஷன் கார்டுல யார் யார் பேர்ல இருக்கோ, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இகேஒய்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பா செஞ்சாகணும். இது கட்டாயம். இப்போ இந்த இகேஒய்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகளோட நிதி உதவி வாக்குறுதிகளும் வந்திருக்கு. திமுக பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையோட சேர்த்து 5000 ரூபாய் தரதா சொல்றாங்க. அதே சமயம் பாஜக தரப்புல 12000 ரூபாய் நேரடியா பேங்க் அக்கவுண்ட்கே வரும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. 2 பக்கமும் போட்டி பலமா இருக்கு. சரி, திடீர்னு ஏன் இந்த மாற்றங்கள் எல்லாம்? எதுக்காக இந்த இகேஒய்சி? எதுக்காக இந்த பண அறிவிப்புகள்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த இகேஒய்சிங்கிற வார்த்தையை கேட்டதும் யாரும் பயப்பட வேண்டாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்க ஆதார் கார்டையும் உங்க கைரேகையும் வச்சு, ஆமா இந்த ரேஷன் கார்டுல இருக்கிறது நான் தான் அப்படின்னு அரசாங்கத்துக்கு டிஜிட்டலா சொல்றீங்க. அவ்வளவுதான் விஷயம். அரசாங்கம் இதை ஏன் செய்துன்னு கேட்டா அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. சிஸ்டம்ல இருக்கிற போலி ரேஷன் கார்டுகளை ஒழிக்கணும். ஒருத்தர் பேர்ல பல கார்டுகள் இருக்கக்கூடாது. இதை சரி பண்றதுதான் இதோட முக்கிய நோக்கம். இன்னும் சரியா சொல்ல போனா, இந்த இகேஒய்சி பண்றதுனால என்னென்ன நடக்கும்னு பாருங்க. இறந்து போனவங்களோட பேரெல்லாம் தானா நீக்கப்படும். ஒரே ஆள் 2-3 கார்டை வச்சிருந்தா அது கண்டுபிடிக்கப்பட்டு ரத்து செய்யப்படும். இதனால உண்மையிலே தகுதியான குடும்பங்களுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தோட சலுகைகள் போய் சேரும். அப்புறம் தகுதி இல்லாத அரசு ஊழியர்கள் சிலர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கான கார்டை வச்சிருந்தா அதையும் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ அந்த பண உதவி விஷயத்துக்கு வருவோம். இந்த அறிவிப்புகள் எல்லாம் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் வருதுங்கிறது வெளிப்படையா தெரியுது. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பெரிய தொகையை கொடுக்கணும்னா முதல்ல யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு சரியான லிஸ்ட் வேணும் இல்லையா? அந்த லிஸ்ட் சரியாக்க தான் இந்த இகேஒய்சி இப்போ ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகே, இது வரைக்கும் இது என்ன ஏதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? அதாவது இந்த இகேஒய்சி எப்படி முடிக்கிறது? ஒருவேளை உங்க புது ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருந்தா அதுக்கு என்ன பண்றது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பாருங்க, இகேஒய்சி முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்க செய்ய வேண்டியது இதுதான். முதல்ல உங்க ஏரியா ரேஷன் கடைக்கு போங்க. போகும்போது உங்க ரேஷன் கார்டையும் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆதார் கார்டையும் மறக்காம எடுத்துட்டு போங்க. அங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கைரேகைய மிஷின்ல வைக்கணும். அவ்வளவுதான், உங்க அடையாளத்தை சரி பார்த்துருவாங்க. இது முடிஞ்சுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நீங்க மேரா ரேஷன் ஆப்ல பார்க்கலாம், இல்லனா அங்க இருக்கிற அதிகாரிகிட்டே கேட்டுக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், புதுசா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சா உடனே கவலைப்படாதீங்க. இதுதான் கடைசி முடிவுன்னு நினைக்க வேண்டாம். நீங்க தாராளமா மேல்முறையீடு செய்யலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில பொதுவான காரணங்களுக்காக தான் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும். உதாரணமா, நீங்க கொடுத்த அட்ரஸ் ப்ரூஃப் சரியா இல்லாம இருக்கலாம், இல்லனா உங்க குடும்பத்துல ஒருத்தரோட பேரு ஏற்கனவே வேற ஒரு கார்டுல இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன தீர்வு, எப்படி சரி பண்றதுன்னு இங்க தெளிவா கொடுத்திருக்கோம். இதை ஒரு தடவை பாருங்க. மேல்முறையீடு பண்றதுக்கும் ஒரு முறை இருக்கு. முதல்ல எதுக்காக உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்லயே இருக்கும், இல்லனா ஆன்லைன்ல கூட செக் பண்ணலாம். காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான சரியான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுங்க. அப்புறம் ஒரு மேல்முறையீட்டு கடிதத்தோட சேர்த்து அந்த டாக்குமெண்ட்ஸையும் உங்க தாலுகா ஆஃபீஸ்லயும் இல்ல சேவை மையத்திலையும் சமர்ப்பிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனதா மெசேஜ் வந்த 15 நாளுக்குள்ள இதை செஞ்சாகணும். சரி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா இல்ல உதவி தேவைப்பட்டா இந்த நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டு சம்பந்தமான பொதுவான கேள்விகளுக்கு 1967க்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி உங்க கேஸ் சிலிண்டர் வர்றதுல ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு தனித்தனி நம்பர்கள் இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒருவேளை நீங்க இந்த இகேஒய்சிய பண்ணலைன்னா என்ன ஆகும்? அதோட விளைவுகள் என்ன? அது மட்டும் இல்லாம நம்ம ரேஷன் சிஸ்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? வாங்க அதையும் அலசி ஆராயலாம். நீங்க இகேஒய்சி முடிக்காம விட்டா அதோட விளைவுகள் கொஞ்சம் சீரியஸா இருக்கும். முதல்ல உங்க ரேஷன் கார்டு கேன்சல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா மாசம் கிடைக்கிற இலவச அரிசி, கோதுமைன்னு எதுவும் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, உரிமை தொகை மாதிரி அரசாங்கம் தர எந்த நிதி உதவியும் உங்களுக்கு வராது. மொத்தத்துல ரேஷன் கார்டு மூலியமா கிடைக்கிற எல்லா சலுகைகளையும் இழக்க நேரிடும். அடுத்து எதிர்காலத்துல ஒரு பெரிய மாற்றம் வருதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அது என்னன்னா, இப்ப நமக்கு ரேஷன் கடையில அரிசி சர்க்கரைன்னு பொருளா குடுக்கறாங்க இல்லையா, அதுக்கு பதிலா அந்த பொருட்களோட மதிப்புக்கு ஈடான பணத்தை நேரடியா நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கே அனுப்புறத பத்தி அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்கு. இந்த சிஸ்டத்துக்கு பேரு ஈருப்பி. இது எப்படி வேலை செய்யும்னா, உங்க மொபைல் போனுக்கு ஒரு டிஜிட்டல் வவுச்சர் மாதிரி வந்துரும். அத நீங்க ரேஷன் கடையிலயோ இல்லனா அரசாங்கம் சொல்ற வேற கடைகள்லயோ கொடுத்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். இல்லனா அதை நேரடியா பணமா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கோ மாத்திக்கிற மாதிரி கூட வரலாம். இதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிற சுதந்திரம் கிடைக்கும். இதுதான் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. நம்ம ரேஷன் சிஸ்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்? மாசம் மாசம் அரசாங்கம் உறுதியா தர்ற பொருட்களா, இல்ல நம்ம கையில பணமா கொடுத்து நமக்கு பிடிச்சத வாங்கிக்கிற சுதந்திரமா? இதுல எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.